5 மணிக்கு தொடங்கிய இந்த பிரச்சார ஊர்வலம் சரியாக ஒரு 9:15 மணிக்கு முடிவடைகிறது. இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற பகுதி பொதுக்குழு உறுப்பினரும் மாமன்ற உறுப்பினரும் வட்டக்கழக செயலாளருமான அன்பு சகோதரர் செல்வகுமார் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் ராஜி அவர்களே, வட்ட செயலாளர் செல்வம் அவர்களே, மாவட்ட பிரதி எம்எல் நாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ராமகிருஷ்ணன் அவர்களே, எத்திராஜ் அவர்களே, தோழமை கட்சியுடைய மாவட்ட செயலாளர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலாளர் பழனி, அன்பு சகோதரர் பழனி அவர்களே, முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் அன்பு நண்பர் சண்முகம் அவர்களே, பகுதி செயலாளர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்களே, வட்ட செயலாளர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கண்ணன் அவர்களே, தேமுதிக கட்சியை சேர்ந்த தினேஷ் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அரியோலி அவர்களே, பிரகாஷ் அவர்களே, மற்றும் தேமுதிக வட்ட செயலாளர் கார்த்திகை அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நவீன் அவர்களே, மற்றும் எல்லாரும் பேரும் சொன்னதாக கருதணும். ஆக வருகை தந்து சிறப்பித்த திமுக மற்றும் தோழமை கட்சியுடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த என்னுடைய அன்பு தம்பி தாமஸ் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த அன்பு சகோதரர் அலி அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கிற மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணிய அன்றைக்கினிய நிர்வாகிகளே, தோழர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை நான் முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சரியா 9 நாட்கள் நடுவில் இருக்கு தேர்தலுக்கு 9 நாள். இந்த 9 நாள்ல நம்ம செய்யப்படுற வேலை தான் மிக மிக முக்கியமான பணிகள். ஆகவே இங்க வந்திருக்கிற அத்தனை பேருமே கழகத்துடைய செயல்வீரர்களாக, இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்கின்ற முக்கிய தலைவர்களாக, தோழமை கட்சியுடைய செயல்வீரர்களாக எல்லோருமே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய தலைமையிலே மலர வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு பணியாற்றுகிறவர்கள். ஆகவே மீதம் இருக்கிற அந்த நாட்களில் அனைவரும் ஒரு நிமிடம் கூட வீணாக செலவழிக்காமல் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம், நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் எல்லாமே இந்த தேர்தலை நோக்கி தான் நம்முடைய எண்ணெல்லாம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம தான் வெற்றி பெற போறோம், மாற்று கருத்தே இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி மாத்திருக்கிறார், சென்னை போலீஸ் கமிஷனரை மாத்திட்டாரு, மாநகராட்சி கமிஷனர் மாத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபுடைய மகன் இல்லத்தில் ரெய்டு விட்டுருக்கிறார். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, அவங்க எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க. நம்முடைய எண்ணங்கள் இன்னைக்கு BL2 போட்டிருக்கோம், BLC போட்டிருக்கோம், BDA போட்டிருக்கோம், BYO வெல்லும் தமிழ் பெண்கள், அதுக்கெல்லாம் மேலாக பெரிய சக்தி நம்முடைய தோழமை. இவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம். இவ்வளவு பேரையும் நம்ம இருந்து எந்த நிலையில நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம 2வது எண்ணங்கள் எதுக்குமே வரக்கூடாது. நீ எந்த நிலையில வந்தாலும் சரி, இந்த வேட்பாளர்கள் நம்ம எதிர்த்து நிற்க வேட்பாளர்கள், அவங்கள பத்தி நம்முடைய தொகுதி மக்களுக்கு நல்லா தெரியும். 5 வருஷம் அமைச்சராக இருந்தார், 5 வருஷம் துணை மேயரா இருந்தார். என்ன செஞ்சாரு நான் பாக்குறேன் நிறைய இடத்துல. இன்னைக்கு இந்த பிரச்சாரம் வரும்போது திமுக ஒண்ணுமே செய்யல, திமுக ஒண்ணுமே செய்யல, எல்லாம் செஞ்சுட்டு தான் ஏன் சொல்றாங்க மக்கள். நம்முடைய மக்கள், நாங்க சொல்லல, நம்முடைய மக்கள் சொல்றாங்க. நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க, அவங்க ஒண்ணும் குறை இல்லை. MLA நல்லா செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த ராமாபுரத்தில் 2 கவுன்சிலர் செல்வகுமார் இருக்காரு, ராஜி இருக்கா போல, நல்லா பண்ணிருக்காங்க. மக்களோட மக்களா இருந்து பணியாற்றி இருக்காங்க. மக்கள் பேசுறாங்க. நீ எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ பொய்ய சொல்லி எவ்வளவு நாள் தான் ஓட்டுற. எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்லிதான் 10 பொய் பழனிசாமின்னு தலைவர் பேர் வச்சிருக்கிறார். எங்க போனாலும் பொய் சொன்னதான் அவருடைய வேலையை போச்சு. அதே வரிசையில இன்னைக்கு அவருடைய கட்சி வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிற எல்லோருமே இன்னைக்கு பொய் சொல்லிதான் வாக்கு கேட்கக்கூடிய நிலையில இருக்காங்க. நான் எங்கேயுமே போய் நீங்க பிரச்சாரம் பண்றது போது இங்கெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவருக்கு எதிர்கட்சியில நம்ம எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் நான் தொடர்றதே கிடையாதுங்க. நம்முடைய சாதனைகளை சொல்லுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலம் தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம். அந்த திட்டங்களில் நம்முடைய மதுரவாய் சட்டமன்ற தொகுதியில் நான் கொண்டு வந்து சேர்த்தது அதை விட ஏராளம். இன்னைக்கு எல்லா நிலையிலும் பார்த்து கொண்டு வந்த திட்டங்கள். 2 மேம்பாலம் கட்டி இருக்கிறோம். கூவத்தில் 2 மேம்பாலம் 3 ஆண்டுகளே முடிச்சு கொடுத்திருக்கிறோம்.
துணை முதல்வர் திறந்து வச்சார். இங்க லைப்ரரி ஒன்று கட்டி கொடுத்திருக்கிறோம். நூலகம் நம்முடைய குழந்தைகள், ஏழை எளிய குழந்தைகள், அரசு பள்ளியில படிக்கிற மாணவ செல்வங்கள் அரசு தேர்வு எழுதுவதற்காக இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போயிட்டு எங்க போய் அலையக்கூடாது. இனிமே ஏசி ரூம் போட்டு கொடுத்துருக்கோம். 3000 ஸ்கொயர் ஃபீட்ல போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு வலசரவாதத்தில் ஒரு ஏரி பூங்கா அமைச்சு கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு எல்என்டி பக்கத்துல பெரிய பூங்கா 7.5 கோடியில் ராமாபுரத்துல பண்ணி கொடுத்துருக்கோம். சிறிய சிறிய பூங்காக்கள் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு பாதாள சாக்கடை திட்ட பணிகளை முடிச்சாச்சு. இன்னைக்கு குடிநீர் திட்ட பணிகளை முடிச்சாச்சு. 2 வார்டில் முடிச்சு கொடுத்தாச்சு. சாலை பணிகள் முழுவதுமா தீர்த்துட்டோம். ராமாபுரத்தில் மட்டும்தான் போட்டு கிடையாது, தொகுதி முழுசும் போட்டு முடிச்சாச்சு. நம்ப மாட்டீங்க, தொகுதி முழுசு சாலை பணிகள் முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு அவங்க மக்கள் குறை சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க. சின்ன சின்ன குறைகள் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது சொல்லுவாங்க தவிர இன்னைக்கு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டியமோ அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து நம்முடைய பகுதி மக்களுக்கு, தொகுதி மக்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். ஆகவே நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக இருந்து மீதம் இருக்கிற நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான விஜயேஸ்வரன் சின்னத்திலே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்னை என்று கேட்டு மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சராக வர வேண்டும். நிச்சயமாக வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த முறை விட்டு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாடா இருக்காது. நிச்சயமா சொல்றேன், தமிழ்நாடு இதுவரையில் அமைதி பூங்கா. யாரும் ஆட்சி பண்ணாங்க. பெருந்தலைவர் காமராஜர், ராஜகோபாலாச்சாரி, நம்முடைய அன்பு தலைவர் ஐயா கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ் பண்ணாரு, இபிஎஸ் பண்ணாரு. அது எல்லாத்தையும் விட இன்னைக்கு 5 ஆண்டு காலம் நம்முடைய தலைவர் பண்ண ஆட்சி இருக்கு. பாத்தீங்களா, இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கிற ஒரு நிலையில நம்முடைய தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு மத்தியில் ஆளுகிற மோடி அரசு நம்மை அழிக்க நினைக்கிறது, ஒழிக்க நினைக்கிறது. அதுக்கெல்லாம் இடம் தராமல் ஒற்றுமையாக இருந்த உணர்வோடு இருந்து பணியாற்ற வேண்டும். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும். திராவிட மாடல் 2.0 என்ற தலைவர் அறிவித்த அந்த மாடல் ஆட்சி தமிழகத்தில் 2026 மலர வேண்டும். இன்னைக்கு சொன்னார் தலைவர், 234 தொகுதியில 200 தொகுதி நாங்கள் வென்றெடுப்போம் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அதை தாண்டி தான் நம்ம வெற்றி பெறுவோம். அது முதன்மை தொகுதியாக நம்முடைய மதுரை சட்டமன்ற தொகுதி இருக்க வேண்டும். அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கடைசி வரையில இருந்து பணியாற்றி இருக்கிற கழக நிர்வாகிகள், தோழமை கட்சியுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.